வணக்கம். திருப்பாவியும் திவ்ய தேசமும் இன்னைக்கு 8வது நாள், 8வது பாசுரம், 8வது திவ்ய தேசம் என்னன்னு பார்க்கலாம். கீழ்வானம்னு தொடங்குற பாசுரம். கீழ்வானம் வெள்ளெண்ணு எருமை சிறுவீடு மேய்வான் பரந்தனகால் மிக்குள்ள பிள்ளைகளும் போவான் போகின்னாரை போகாமல் காத்து உன்னை கூவான் வந்து நின்னோம் கோதுகளமுடைய பாவாய் எழுந்திராய் பாடி பறை கொண்டு மாவாய் பிளந்தானை மல்லரை மாட்டிய தேவாதி தேவனை சென்னு நாம் செய்வித்தார் ஆவாவென்னாராய் அருளேலோர் என்பவர். ரொம்ப அருமையான பாசுரம். என்ன அர்த்தம்னு இப்போ பார்க்கலாம். என்ன திவ்ய தேசம்னு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் மோஸ்ட்லி. அது என்னன்னு பார்க்கலாம். இப்போ முதல்ல ஒரு தொழில் எழுப்பினா அவ அறிமுகம், அப்பதான் பகவத் அனுபவத்துக்குள்ள வந்தவ. ரெண்டாவது கொஞ்சம் தெளிந்த ஞானம் இருக்கிறவ. இவ மூணாவதா எழுப்ப போற தொழில் எப்படின்னா எல்லாத்துக்கும் வாதம் பண்றவ, தர்க்கவாதி மாதிரி. எதையும் சொன்னாலும் நீ என்ன சொல்றது அப்படின்னு கேள்வி கேட்கும். ஸோ அவளை எப்படி எழுப்பணுமோ அது மாதிரி ஆண்டாள் எழுப்புறா. கீழ்வானம் வெள்ளன்னு எருமை சிறுவீடு முதல் வரி. இவளை கதவை தட்டுறா, வா எழுந்துரு அப்படிங்கிறா. அவ எழுந்துக்கல, சத்தமே கொடுக்கல. உடனே சொல்றா, பொழுது விடிஞ்சு எடுத்துங்கிறா. அதெல்லாம் இல்லை, நான் நம்ப மாட்டேன். கீழ்வானம் பாரு வெளுத்தெடுத்து, அப்புறம் என்ன இருக்கு, எருமைகள்லாம் சிறு வீடு போக போயிடுத்து, அதனால நீ வா பொழுது விடிஞ்செடுத்துங்கிறத நம்புங்கிற. அதெல்லாம் கிடையாது அப்படின்ற. ஏன் அப்படின்னு கேட்டா அவ சொல்றா, நீங்க என்ன நினைச்சுட்டு இருக்கே, எப்போ கிருஷ்ணரை பார்க்க போறோம் காத்துட்டு இருக்கேன் இல்லையா, ஒத்தரா 5 லட்சம் குடி பெண்கள் இருக்கு. ஸோ நீங்க எல்லாருமா இப்படியே பார்த்து கிழக்க நோக்கி பார்த்துட்டே இருக்கேன் இல்லையா, அதனால உங்க முகத்துல இருக்கிற பிரகாசம் என்ன ஆயிடுறதுன்னா கிழக்க பார்த்தா விடிஞ்ச மாதிரி உங்களுக்கு தோணி இருக்கு. ஸோ நான் அதை நான் அக்செப்ட் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுறேன். நாங்க சொல்றோமே எருமை சிறுவீடு போறதுன்னு. எருமை சிறுவீடுன்னா என்னன்னா, ஒரு பொழுது நல்லா விடிஞ்சோன்னா ஒரு 6-7 மணிக்கு மேல போறது பெருவீடும்பாலாம், ஆய்ச்சியர்லாம். சிறுவீடுங்கிறது எப்படின்னா ஒரு ஸ்நாக்ஸ் மாதிரி, நம்ம அப்படி பிரேக்ஃபாஸ்ட் அப்படிலாம் சொல்றோம். அது மாதிரி அந்த எருமைகள்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த பனி படர்ந்து இருக்கு இல்லையா, இந்த மார்கழி மாசத்துல இருக்கும் இல்லையா, அந்த பனிப்புள்ள மேய்ஞ்சிட்டு வருமா. அது மேய்ஞ்சிட்டு வந்ததுக்கு அப்புறம் தான் அதுகிட்ட பாலைவா கறப்பா. ஸோ அதுதான் இது ஆண்டாள் எடச்சேர் பாவத்திலே இங்க இது பண்றா இல்லையா. ஸோ அவளுக்கு எப்படி அந்த பசுமாடு, அந்த மாடுகள் இதெல்லாம் எருமை இதெல்லாம் நன்னா அவ தெரிஞ்சு சொல்ற மாதிரி இங்க நமக்கு சொல்றா. எருமை சிறுவீடு போயிடுது, 6-7 இன்னும் கொஞ்ச நேரம் ஆனா அதுங்க பெருவீடே போக ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்ற. உடனே சொல்ற, அதெல்லாம் இல்ல, எருமெல்லாம் இன்னும் எங்கேயும் போல, நீங்க எல்லாம் உங்களுக்கு எல்லாம் அழகான தலைமுடி நிறைய இருக்கு பத்தியில, நீங்க இப்படி கிழக்க பார்த்து நின்று இது பண்ணும்போது உங்க தலைமுடியில இருக்கிற கருமை என்னன்னா மேகத்துல படுறது. மேகம் இப்படி நகர்றத பார்த்தா உங்களுக்கு எல்லாம் எருமை சிறுவீடு போற மாதிரி இருக்கு. நீங்க எப்ப பார்த்தாலும் கண்ணனை போய் பார்க்கணும், சீக்கிரம் போகணும் அப்படின்னு நினைச்சுட்டு இருக்கிறதுனால அப்படி தோன்றது அப்படின்னு. அப்படிலாம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி அடுத்து சொல்றேன். நாங்க என்ன பண்றோம்னு மேய்வான் பரந்தனகால் சொல்லிட்டேன். மிக்குள்ள பிள்ளைகளும், நீ மட்டும் இல்ல எல்லாரையும் கூட்டின்னு வந்துட்டு இருக்கோம். அவ எல்லாம் போயின்னு இருக்கா, போறவாளை போகாதன்னு தடுத்து நிறுத்தி கோதுகளமுடைய இவளை என்னன்னு சொல்றா, கோதுகளமுடைய பாவாயின்னு. கோதுகளம்னா என்ன சொல்லனா குதூகலம்னு எடுத்துக்கலாம். கிருஷ்ணர் மேல இவ ரொம்ப மிகுந்த பக்தி, கிருஷ்ணரும் இவள்னா ரொம்ப பிடிக்குங்கிற மாதிரி. ஸோ இவ இல்லைன்னா அந்த கூட்டமே நிறைவு பெறாது. அதனால நாங்க அவளை எல்லாம் தடுத்து நிறுத்தி வச்சுட்டு இருக்கோம். அப்படின்னு என்னமோ போகணுமே அப்படின்னு போற மாதிரி போறாளாவா அப்படின்னு. அப்படி இல்லை, அங்க போய் கிருஷ்ணனை இது பாவை நோம்பெல்லாம் நோத்து கடைசியா கிருஷ்ணனை அடைய போறா. ஆனா போகிறதே நோக்கம், அவ்வளவு ஆசை. அதாவது திருப்பதி யாத்திரை சொல்லுவா, திருப்பதி பிளான் பண்ண ஆரம்பிக்கிறதுல இருந்து போய் பெருமாளை சேவிச்சு முடிக்கிற வரைக்கும் அந்த யாத்திரை இது இருக்கும். ஆனா அதுக்கு நம்ம அந்த பிளான் பண்ணி பெருமாளை போய் சேவிக்க போறோம் அப்படியே அந்த சந்தோஷம் இருக்கும் இல்லையா. அது மாதிரி அந்த திருப்பதி யாத்திரை, அந்த போற இதுவே பெருமாளை சேவிக்கிற அனுபவத்தை மாதிரி அந்த அளவு சந்தோஷத்தை கொடுக்கும். அது மாதிரி இவாளுக்கு எல்லா பாவைகளுமா சேர்ந்து இந்த பெருமாளை கிருஷ்ணரை பத்தி பாடிண்டு போற அந்த இதுவே அவளுக்கு அனுபவம். போறதுதான் எங்களுக்கு பலனே, அந்த நோம்புக்கு போறதுதாங்கிற மாதிரி. அது மாதிரி எல்லாரும் போயிட்டு இருக்கா. இதுக்கு இன்னும் எக்ஸாம்பிள் இதையும் சொல்லலாம். இந்த மோட்சத்தை அடையிற ஜீவாத்மா அந்த அக்ஷராதிகதி வழியா தான் மோட்சத்தை அடையணும். அந்த ஒவ்வொரு மார்க்கமே சந்தோஷத்தை கொடுக்கணும். அது மாதிரி நம்ம திருப்பதி யாத்திரை எடுத்துக்கலாம், பத்ரிநாத் யாத்திரை எடுத்துக்கலாம், எது வேணா சொல்லலாம். அது மாதிரி இவாளுக்கு அந்த நோம்புக்கு ஆத்துல இருந்து கிளம்பி எல்லாருமா சேர்ந்து அந்த குளத்தை அடைஞ்சு பண்ற விஷயங்களே இவ்வளவு சந்தோஷமா இருக்கு அப்படின்னு சொல்றான். நான் அவள் எல்லாம் போயின்னு இருக்கா. அவளை நான் இவ வரல, கோதுகளமுடைய பாவை அவ இன்னும் வரல, கிருஷ்ணர் மேல உற்சாகமா இருக்கணும். ஐயோ அவ வரலையா, அவ இல்லாம கிருஷ்ணர் நம்ம போனோம்னா அவ எங்கன்னு கேட்பா அப்படின்னு எல்லாருமே நின்றுட்டா. நீ வரணுங்கிறதுக்காக தான் நாங்க எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்றான். சரின்னு அவ கொஞ்சம் அப்படியே யோசிக்கிறேன். அப்புறம் இவளை என்ன சொல்றேன்னா, நீ எழுந்துரு அப்படின்னு சொல்ற. எதுக்கு நான் எழுந்து வரணும்
அப்படின்னா நீ எதுக்கு எழுந்து வரணும்னா பாடி பறை கொண்டு. இப்ப பெருமாளை பாடுறோம் இல்லையா, என்ன பலன்? பாடுறதே பலன். பறையினா நம்ம கைங்கரியம்னு எடுத்துக்கணும். அவரை இது பண்றதோட பலனே அதான். புல்லை காட்டி புல்லை இடுவார். பசுமாடை வாவான்னு கூப்பிடுறதுக்கும் என்ன பண்ணுவோம்னா புல்லை தான் காமிப்போம். அது பக்கத்துல வந்தோடனே அதுக்கு வேற ஏதாவது டிஃபனையா கொடுக்க போறோம், அதுக்கு திருப்பி வந்தாலும் அந்த புல்லை தான் திறப்போம். அது மாதிரி பெருமாளை அடையறதுக்கு அந்த பாடி இது பண்றது, அவரை பார்க்கறதும் இதான். அவரை செவிக்கணும்னு நினைக்கும் போதே அவர் தான் நமக்கு ஹெல்ப் பண்ணும். கடைசியில அடைய போறதும் அவர் தான். அது மாதிரி இந்த கைங்கரியமே தான் நமக்கு கிடைக்கிற பலன். பாடி பறை கொண்டு அது நமக்கு பலன் கிடைக்கணும்னா எப்படி, யாரை பாட போறோம் அப்படின்னா, அவன் என்ன சொல்றான்? மல்லரை மாட்டிய. மல்லரை மாட்டிய யார எங்க சொல்றா? பாடிப்பறை கொண்டு மாவாய் பிளந்தானே மல்லரை மாட்டிய. மாவாய் பிளந்தானேன்னா இங்க அந்த பகாசுரன் கொக்கா வந்தான் இல்லையா, அந்த இது அவ வாயை எப்படி பிளந்து இது பண்ணார் இல்லையா, மாவாய் பிளந்தானே அந்த பறவையா வந்த அசுரனை கொன்னது. அப்புறம் மல்லரை மாட்டிய அந்த இவரை கூட்டின்னு போனார் இல்லையா, அக்ரூவர் போனார். அங்க மல்யுத்தம்லாம் நடந்தது இல்லையா, சானூரன் முஷ்டிகன் அது மாதிரி மல்லர்கள் எல்லாம் அப்படியே போட்டு அடிச்சு இது பண்ணினார் இல்லையா கம்சவதத்துக்கு முன்னாடி. அவளெல்லாம் பண்ணின மல்லரை மாட்டிய தேவாதி தேவன். தேவாதி தேவன் நம்ம தலைப்புப்படி என்ன பெருமாள்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். தேவாதி தேவனே, தேவர்களுக்கெல்லாம் தேவன். அவனை போய் நம்ம சேவிச்சோம்னா நமக்கு என்ன ஆகும்? அவர் என்ன பண்ணுவார்? ஆவா வென்று ஆராய்ந்து அருளேலோ ரெம்பவா நமக்கு அருள் பண்ணுவார். அப்படின்னு 2 இதை சொல்றார். அதாவது என்னன்னா, அவருக்கு என்ன தோணுமான்னா, பெருமாளை போய் நம்ம இப்போ சேவிக்க போறோம்னா வந்தவுடனே பெருமாளோட இதெல்லாம் இயல்பெல்லாம் பார்த்து நம்ம அவரோட அழகு ஆபரணங்கள் எல்லாம் அணிஞ்சிருக்கிறத பார்த்து நம்ம சந்தோஷப்படுவோம். அது அப்படின்னு நம்ம ஆச்சரியப்படுவோம். அப்புறம் அவர் என்ன நினைப்பாரான்னா, இந்த இவாளெல்லாம் நம்ம போய் ரட்சிக்கிறது இருக்க, இவாளே நம்ம கிட்ட ரட்சணை என்ன இது பண்ணு எனக்கு பறை கொடுன்னு கேட்கிற மாதிரி வச்சுட்டோமே அப்படின்னு அவர் வருந்தி நமக்கு அருள் பண்ணுவாராம். அது ராமாயணத்திலேயே நம்ம இது பண்ணியிருக்கோம். தண்டகாரண்யத்துல அந்த ரிஷிகள் எல்லாம் பார்த்து ராமர் வருத்தப்பட்டார்னு. நான் இவாளுக்கு அருள் புரியறது போய் இவாள்லாம் என்னை பார்த்து என்கிட்ட வருத்தத்தை சொல்றேன். பெருமாளுக்கெல்லாம் அது ஒரு இது. நான் ஒவ்வொரு ஜீவாத்மாக்கும் அவர் கஷ்டப்படுறேன்னு சொல்றதுக்கு முன்னாடி அருள் புரியணும்னு ஆசைப்படுவார். அது மாதிரி பண்ணினா நமக்கு அருள் புரிஞ்சிடுவார். அப்படிப்பட்ட தேவாதி தேவனை நம்ம சென்று நாம் சேவிக்கணும். அதுக்கு நீ முதல்ல எழுந்து வா, கோதுகளமுடைய பாவாய், நீ தான் எங்க எல்லாத்துக்கும் உற்சாகத்தை தர்றவ, அதனால உன்னை விட்டு நாங்க போக முடியாது, நீ எழுந்து வா அப்படின்னு கூட்டின்னு போறா. இதுவா இந்த 3வது தோழியை எழுப்புறதா இந்த பாசுரம் முடியறது. இதுல என்னன்னா, நான் சொன்னேன் இல்லையா, ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு ஆழ்வாரை எழுப்புறான்னு. அந்த கணக்குல பார்த்தா இந்த பாசுரத்துல பொய்கை ஆழ்வாரை ஆண்டாள் எழுப்புறதா ஒரு கணக்கு. நம்ம ஆழ்வார்கள் பத்தி ஒரு சப்ஸ்கிரைபரும் கேட்டிருக்கா. நம்ம அப்புறம் ஆழ்வார்கள் கதையில இன்னும் மற்ற விஷயங்கள் அவளை பத்திலாம் டீப்பா பாத்துக்கலாம். இப்ப நம்மளோட திவ்ய தேசம் கணக்குக்கு வரலாம். தேவாதி தேவனை அப்படின்னு வந்துருது இல்லையா. தேவாதி தேவன் யாரு? காஞ்சிபுரத்துல இருக்கிற வரதராஜ பெருமாள், அவர் தான். அவரை போய் சேவிச்சா. அவர் யாரு? தேவர்களுக்கு, மனுஷனுக்கு மட்டும் இல்ல, தேவர்களுக்கு எல்லாம் தேவன். காஞ்சிபுரம் வரல புராணம் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். பிரம்மாவால கான்னா பிரம்மாவை குறிக்கும். அவரால் பூஜிக்கப்பட்டதுனால இவர் வரதராஜர், தேவாதி தேவன் எல்லாமே சொல்லலாம். இவர் என்னன்னா, அந்த கதை இருக்கு இல்லையா, மொத்தம் 22 திவ்ய தேசம் தொண்டை மண்டலத்துல இருக்கிறதுல 15 பார்த்தீங்கன்னா காஞ்சிபுரத்துக்குள்ளேயே வந்துடுறது. மீதி இதெல்லாம் இந்த சென்னைக்குள்ள திருவல்லிக்கேணி, அப்புறம் திருநீர்மலை, திருக்கடல் மலை, அந்த மீதி 7 இந்த சென்னை திருநீர்மலை, அதெல்லாம் இந்த இதுல வந்துடும். இப்போ இவர் என்னன்னா, முதல்ல இந்த கதையை பார்த்துப்போம். நம்ம பிரம்மா என்ன பண்ணியிருக்காருன்னா, பெருமாளை சேவிக்கணும்னு போறார். புஷ்கரம் அங்கெல்லாம் போய் பார்த்தாராம். வடக்கெல்லாம் அங்கெல்லாம் புஷ்கரத்துக்கெல்லாம் போனா அவர் என்ன ஜலரூபியா இருக்காரு. நைமிசாரண்யத்துல பார்த்தா வனரூபத்துல இருக்கார். எனக்கு இப்படி எல்லாம் உன்னை சேவிக்க வேண்டாம், நல்லா 4 தோளோட உன்னை அப்படியே நான் சேவிக்கணும் அப்படின்னு கேட்கிறார். உடனே அவர் என்ன சொல்றாரு, அப்பெல்லாம் நீ சத்தியவிரத கஷேத்திரம், காஞ்சிபுரத்துக்கு பேரு, நீ அங்க தவம் பண்ணி அங்க இது பண்ண அஸ்வமேத யாகம் பண்ணினேன்னா உனக்கு நான் நீ எப்படி விரும்புறியோ அது மாதிரி நான் உனக்கு காட்சி கொடுப்பேன் அப்படின்னு சொல்றாரு. சரின்னு இங்க வரும்போது அவர் என்ன பண்ணிடுறாருன்னா, தன்னோட மனைவியான சரஸ்வதியை கூட்டிட்டு வரல. மீதி 2 பேர் இருக்கா இல்லையா, காயத்ரி சாவித்ரி, அவளோட யாகம் பண்ண வந்துடும். உடனே சரஸ்வதி கோவம் வந்துருது, என்ன விட்டுட்டு போயிட்டியான்னு. உடனே அதனால என்ன பண்றான், ஒரே இருள், பயங்கர இருட்டு, இந்த இருட்டுல நீ எப்படி யாகம் பண்ணுவ அப்படின்னு பண்ண. உடனே பெருமாள் என்ன பண்றாரு, விளக்கொளி பெருமாளா இருட்டெல்லாம் இது பண்ணி பிரகாசத்தை கொடுத்துடுறாரு. அதுக்கப்புறம் என்ன பண்றா, பேய் இதெல்லாம் நிறைய பூதங்கள் எல்லாம் அனுப்பி அந்த யாகத்தை தடை பண்ண பாக்குறான். அப்ப பெருமாள் என்ன பண்ற, இவர் அஷ்டபுஜக்கரர் 8 திருக்கரத்தோட எல்லாரையும் அழிச்சிடுறாரு. கடைசியில யானைகளை இது பண்றான். அப்ப திருவேலுக்கு
நல்ல நரசிம்மரா வந்து அப்போ இது பண்றாரு. கடைசியில் இதெல்லாம் இது பண்ண வேண்டாம், யாகத்தையே அனுப்பிச்சிட்டோம்னா யாகம் எப்படி நடக்கும்னு என்ன பண்ணிடுறா, வேகவதி ஆறா பயங்கர ஃபோர்ஸா வந்து அந்த யாகத்தையே அணைக்கிறதுக்கு வர. அப்ப பெருமாள் என்ன பண்றாரு, திருவெட்கா அதுக்கு நடுவில் அணையாட்டம் படுத்து இது பண்ணிடுறாரு. ஸோ இங்க காஞ்சிபுரம்ல வந்து பெருமாள் வர்றதுக்கு முன்னாடியே மற்ற எல்லா இடத்துலயும் வந்துடுறாரு. கடைசியாக தான் இங்க வர்றார். இவர் ரொம்ப சந்தோஷமா இதை முடிக்க போறார். அப்படி முடிக்கிற நேரத்தில் என்னன்னா, பேரர்களாலனா வந்து யாக குண்டத்திலேருந்தே வர்றார். உற்சவரை பார்த்தா தெரியும், முகத்துல எல்லாம் அந்த யாகத்தி அந்த காயங்கள்லாம் இருக்கும். தியாகராஜர்னு இவரை சொல்லுவா. ஏன்னா வந்து எவ்வளோ நெருப்புல இருந்து வந்து இது பண்ணியிருக்காரு இல்லையா. அப்புறம் மூலவருக்கு வந்து வரதராஜர் வரம், யார் என்ன வரத்தை கேட்டாலும் அவளுக்கு அந்த வரத்தை கொடுத்துட்றாரு இல்லையா, அதனால வரதராஜர்னு பேரு. தேவாதி தேவன் இவா எல்லாருமே வந்து பண்ற தேவர்கள்லாம் வந்து வணங்கி இது பண்ணி அவளுக்கு அருள் கொடுத்ததுனால தேவாதி தேவன் நம்ம வந்து சொல்றோம். அப்புறம் வந்து இந்த அவிசை வாங்கிக்கணும் இல்லையா, அதுக்காக புண்ணியகோடி விமானத்தோடயே வந்து மூலவர் தேவராஜர் வந்து இது பண்றாரு, அவிசை வாங்கிக்க வந்துடுறாரு. அப்புறம் வந்து பிரம்மா என்ன பண்றாருன்னா, அத்தி மரத்தால, அரச மரம் தான் இங்க வந்து ஸ்தல விருட்சம், அத்தி மரத்தால நல்ல பெரிய இவரை பெருமாளை வந்து பண்ணியிருக்கு. அவர் அந்த யாக இதுல வச்சு பண்ணினால அவரால் இந்த வெப்பம் எனக்கு இதுவா இருக்கு அப்படின்ட்டு முதல்ல வந்து 108 குடத்துல இது பண்ணி திருமஞ்சனம் அப்படி இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருந்தாள் ஆரம்பத்துல. அப்புறம் அவரே அர்ச்சகால் கனவுல வந்து என்னை வந்து நீங்க அனந்த சரஸ், அதான் வந்து அங்க தீர்த்தம், அனந்த சரஸ்ல என்னை வந்து எழ பண்ணிடுங்க, 40 வருஷத்துக்கு ஒரு முறை நான் வந்து 48 நாள் எல்லாருக்கும் அருள் புரியுறேன் அப்படின்னு. அப்ப இங்க மூலவர் எங்கன்னா பழைய ஸ்ரீவரம் இருக்கு இல்லையா, அங்க இருக்கிற மூலவரை வந்து எடுத்துன்னு வாங்க. அவர் தான் நம்மள இந்த மூலவர் தான் அங்க இருக்காரு, நான் தான் அங்க இருக்கேன், நீங்க வந்து என்ன எடுத்துன்னு வாங்கன்ற. சரின்னு எடுத்து பண்றா. அவ ரொம்ப வருத்தத்தோட பெருமாள் நம்மளை விட்டு போறாருன்னு அனுப்புறாங்க. அவளோட வருத்தத்தை போக்குறதுக்காக என்னன்னா, கனவு முடிஞ்சு பார்வேட்டை இருக்கு இல்லையா, அப்ப வந்து பெருமாள் அந்த மலைக்கு போறதா ஐதீகம். இங்க 48 நாள் இருக்கார். 24 நாள் வந்து அத்திவரதர் சயன திருக்கோலத்திலையும், மீதி 24 நாள் வந்து நின்ன திருக்கோலத்திலையும் காட்சி தருவார். இந்த இது பார்த்துட்டோம். நம்ம அடுத்து வந்து அந்த பல்லி எல்லாம் பார்த்துருப்போம் இல்லையா, காஞ்சிபுரம் போனா எல்லாருமே பார்த்துருப்போம். அவ 2 பேரும் வந்து கௌதம ரிஷியோட சிஷ்யர்கள். ஜலம் எடுத்துட்டு வர சொல்றா பூஜைக்கு. அப்ப அவ தெரியாம கொண்டு வர பார்க்காம இருக்கிறது, அதுல இருந்து 2 பல்லி ஓடுறத பாத்துறாரு. உடனே சாபம் கொடுக்குற. சாபத்துக்கு என்ன பரிகாரம் கேட்கும் போது, இந்த சத்தியவிரத கஷேத்திரத்துல போய் நீங்க தவம் பண்ணேன்னா உங்களுக்கு பாபத்துல இருந்து விமோச்சனம் கிடைக்குங்க. பெருமாளும் அவளுக்கு விமோச்சனம் கொடுத்துறாரு. ஆனா ஒரு இதுக்கு உங்களை தொட்டுட்டு வந்தா வர்றவாளோட பாவங்கள் தீரும் அப்படின்னு சொல்றதுனால அவள் அந்த வெள்ளி தங்கத்துல வச்சிருக்கா. நம்ம கூட போனா தொட்டுட்டு வருவோம், அது ஒரு கணக்கும் இது இருக்கு. அப்புறம் இன்னும் காஞ்சிபுரத்துக்கு சொல்லணும்னா எவ்வளோ விஷயங்கள் சொன்னாலும் வந்து முடியவே முடியாது. 3 பிரகாரம் 3 நிலை இருக்கு. பெரிய ராஜகோபுரம். பெருமாள் வந்து மேற்கு நோக்கி திருமுக மண்டலம். தாயார் பெருந்தேவி தாயார். பெருந்தேவி தாயாரை வந்து பெண்கள் வேண்டிண்டான்னா அவ என்னென்ன வேண்டிக்கிறாளோ அத்தனையும் வந்து அவளோட உடம்பு சம்பந்தப்பட்ட என்ன பிரச்சனை இருந்தாலும் தீர்ந்துடும். குழந்தை வரம் எல்லாத்துக்கும் இங்க வந்து வேண்டிக்கிறா. வரம் என்னென்ன வரம் கேட்கிறோமோ அதெல்லாம் கொடுத்துறவர் வரதராஜர். ஸோ நமக்கு என்ன பிரச்சனை இருந்தாலும் இங்க போனா நமக்கு எல்லாமே சரியாயிடும். அப்புறம் இங்க அந்த இதுல இருந்து யாகத்துல இருந்து இவர் மட்டும் வரல, வரதராஜர் மட்டும் சக்கரத்தாழ்வார் 16 திருக்கரத்தோட இங்க வந்து இது பண்ணியிருக்க. ரொம்ப விசேஷம். பெரிய அந்த கொலக்கரை கிட்ட ரொம்ப பெரியவரா எழுதியிருப்பார். அவர்கிட்ட வேண்டின்னா நடக்காததே இல்லைம்பா. முதல்ல அவரை சேவிச்சுட்டு தான் வந்து உற்சவரை சேவிச்சுட்டு அதுக்கப்புறம் தான் வந்து 24 படிக்கட்டு இருக்கு, அதில் மேலே ஏறி இவரை தேவாதி தேவனை நம்ம சேவிக்க போகணும். இப்போ அவரை சேவிக்கிறது வந்து இந்த இடத்துக்கு என்னென்ன பேருன்னா திருக்கட்சின்னு சொல்றா. திருக்கட்சி, அத்திகிரி, ஹஸ்தகிரி எல்லாமே இது. ஏன்னா வந்து இது காஞ்சிபுரம் ஏற்கனவே பேர் காரணம் சொல்லிட்டேன், பிரம்மா பூஜித்ததுனால காஞ்சிபுரம்னு. அத்திகிரி வந்து என்னன்னா இந்திரனுக்கும் ஒரு முறை வந்து சரஸ்வதி சாபம் கொடுத்துருக்கா. அந்த சாபம் தீர்றதுக்கு பெருமாள் அனுகிரகம் பண்ணியிருக்கார். ஸோ அதனால அவர் யானையாவே அந்த இடத்துல இருக்கும்போது அதுக்கு மேல கிரி மலையில இவர் பெருமாள் இருக்கிறதுனால அத்திகிரி. இவரோட மலைக்கு கீழே வந்து சன்னிதானத்துல வந்து நரசிம்மரும் சந்நிதி இருக்கு. கண்டிப்பா போய் நம்ம சேவிக்கணும். எல்லாம் அந்த 15 திவ்ய தேசத்தையும் நம்ம இந்த இதுல சேவிச்சுட்டு வர்றதுக்கு ட்ரை பண்ணணும். நாளைக்கு நம்ம எந்த இது எல்லாத்தையும் பார்க்கலாம். அடுத்த யாரை எழுப்ப போறா, அடுத்து என்ன திவ்ய தேசம் பார்க்கலாம். எல்லாரும் கண்டிப்பா பாத்துருங்க. நன்றி, வணக்கம்.